ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவத்துல ஒரு பெக்கூலியரான ஒரு லேடி, அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை பத்தி தான் நம்ம பேச போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பையன், 12 வயசு பையன், அவனுக்கு நடந்த கொடூரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த சம்பவத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, ஒரு அப்பா அம்மா கணவன் மனைவியா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தைய பெற்று பல வருடங்களா வாழ்ந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அவங்களுக்குள்ளார ஒரு சண்டை. உனக்கு எனக்கு செட்டே ஆகாது, நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போய்க்கலாம், மாசம் எனக்கு காசு அனுப்பிச்சு விடு, குழந்தைங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட்டிட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி எத்தனை குடும்பத்துல நடக்குது. அவங்க 2 பேத்துக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அப்பா, இனிமேட்டு லைஃப்ல நம்ம நிம்மதியா இருக்கலாம், அடுத்தது நமக்கு எவனையோ ஒருத்தவனை பிடிக்கும், நமக்கு எவ்வளையோ ஒருத்தவனை பிடிக்கும், நம்ம கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாமே, ஏன் 2வதா கல்யாணம் பண்ணிக்க கூடாதா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் 2 பேரும் யோசிப்பாங்க, அவங்கவுங்க வாழ்க்கையை பார்ப்பாங்க. ஆனா இந்த இடத்துல முக்கியமா பாதிக்கப்படுறது யாருன்னு கவனிச்சிங்களா? அவங்களோட குழந்தைங்க. அந்த குழந்தைங்க பிறந்ததுல இருந்தே இதுதான் என்னோட அப்பா, இதுதான் என்னோட அம்மா, சண்டை போட்டாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, இவங்க தான் என்னோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு எவ்வளவு அன்பு காட்டி அவங்க வளர்ந்துருப்பாங்க. திடீர்னு அந்த அம்மாவோ இல்ல அந்த அப்பாவோ வேற ஒரு பேர், எனக்கு ஒரு செக்ஷுவல் பார்ட்னர் தேவை, எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் தேவை, புதுசா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆளை கூட்டிட்டு வரும்போது அவங்களால எப்படி உண்மையாவே அதை அப்பாவோ அம்மாவை ஏத்துக்க முடியும்? அது சின்ன குழந்தைங்க. 30 வயசு 35 வயசு இருக்கிறவங்களே அவங்களோட 60 வயசு அம்மாவோ இல்ல 60 வயசு அப்பாவோ வேற ஒரு பேரை கூட்டிட்டு வரும்போது சங்கடப்படுறாங்க, முகம் சுளிக்கிறாங்க. இந்த வயசுலயும் இவனுக்கு இவ்வளவு பேர் தேவையா? 60 வயசுல என்ன சுகம் கிடைக்குது? இப்படிங்கிற பேச்சுகள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். 30-35 வயசு இருக்கிற அடல்ட்டுக்கே அந்த மாதிரினா சின்ன சின்ன குழந்தைங்களாம் என்ன மாதிரி யோசிப்பாங்க? திடீர்னு இந்த அங்கிளை கூட்டிட்டு வந்து என்னை அப்பான்னு சொல்ல சொன்னா அது எப்படி சொல்ல முடியும்? நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட பிரச்சனையை தான் இன்னைக்கு நம்ம இந்த சம்பவத்துல பேச போறோம். இந்த மாதிரி பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமா விட இது எப்பேற்பட்ட கிரைம்ல போய் முடியுதுங்கிறத இந்த சம்பவத்தோட கடைசியில நீங்க டீட்டெயில்டா பாப்பீங்க. நீங்க ஒரு குடும்பத்தினரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சம்பவத்தை முழுக்க பாருங்க. அடுத்தது உங்க குடும்பத்தை விட்டு நீங்க பிரியணுமா, உங்க குழந்தைங்க கிட்ட நீங்க எப்படி பேசணும், உங்க குழந்தைங்களுக்கு நீங்க எப்படி புரிய வைக்கணுங்கிறது ஒரு கிளாரிட்டியோட உங்களுக்கு தெரியுங்கிற ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்கலாம். கரெக்டா மார்ச் 26ஆம் தேதி 2025 வருடம் பீகார் பாட்னால இருக்கிற பெத்தனாங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பொன்ஹார் அப்படிங்கிற ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா எப்பயுமே ஆறு போய்கிட்டே தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் காலி நிலங்கள்லாம் இருக்கும். அந்த பாலத்துல அன்னைக்கு நடந்து போறவங்க திடீர்னு ஏதோ எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத அவங்க கவனிச்சாங்க. அந்த பாலத்துக்கு கீழே போய் பார்க்கும் போது ஒரு பிணம் எரிஞ்சிட்டு இருக்கிறத அவங்க ஒரு ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் உடனே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. பாட்னாவோட மெயின் கண்ட்ரோல் ரூம்க்கு ஜஸ்ட் 100ன்னு போட்டா ஒரு கால் போகும் பாத்தீங்களா, அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போய் அங்க இருக்கிற பெத்தனா கிராமத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போகுது. உடனே அந்த இடத்துல போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம் எல்லாமே போய் அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே நவுத்தி என்ன எரிச்சிருக்காங்க, உண்மையாலுமே இது டெட் பாடி தானா அப்படிங்கறத செக் பண்ணும் போது ஒரு சின்ன பையனோட டெட் பாடி, ஒரு 12-13 வயசு தான் இருக்குங்கிறது பார்க்கும் போதே தெரியுது. பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்காங்க, ஆனா முழுசா எரியல, பாதியிலேயே அது நின்னு போச்சு, பாதி எரிஞ்ச உடம்பு. ஃபாரன்சிக் டீம் வந்து அந்த இடத்துல எல்லா எவிடன்ஸையுமே செக் பண்றாங்க. எப்படி இந்த பாடியை இங்க கொண்டுட்டு வந்தாங்க, பக்கத்துல ஏதாச்சும் சிசிடிவி கேமராஸ் இருக்கா, இந்த பையனோட பாக்கெட்லயே ஏதாச்சும் ஒரு அடையாளத்துக்கு ஐடி கார்டு ஏதா இருக்கா, ஒரு எவிடன்ஸுமே இல்ல. அந்த பாடியை சுத்தி எல்லா இடத்துலயுமே தேடினா எல்லாமே ஆறு அடிச்சுட்டு போயிருக்கு, இல்லாட்டி மண் எல்லாமே மறைச்சிருச்சு. சோ அந்த பையன் யாரு அப்படிங்கிறது தெரியல, யார் வந்து எரிச்சாங்க அப்படிங்கிறதும் புரியல. ஆனா கண்டிப்பா இது ஒரு கொலையா தான் இருக்கும். கொலையா இருந்ததுனாலதான் இந்த பையனை வந்து சீக்கிரட்டா இந்த இடத்துல எரிச்சிருக்காங்க. கொலையாளி யாரா இருப்பாங்க? இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் போலீஸ்க்கு கிடைக்கும் போதே பெரிய தலைவலியா இருக்கும். ஏன்னா ஐடென்டிட்டியை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது, பாதி எரிஞ்ச உடம்பு. இதை வச்சு நம்ம பிங்கர் பிரிண்ட் கூட எடுக்க முடியாது, ஆதார் கார்டுலயே மேட்ச் பண்ண முடியாது. இவனுக்கு ஆதார் கார்டு இருக்கா இல்லையாங்கிறதும் ஒரு பெரிய டவுட்டா தான் இருக்கு. உடனே போஸ்ட்மார்ட்டம் கமிச்சு விடுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவங்க கைக்கு கிடைக்கும் போது இந்த பையன் எரிஞ்செல்லாம் இறந்து போகல, இறந்து போனதுக்கு அப்புறம் தான் பிணத்தை வந்து எரிச்சிருக்காங்கிறது தெரிய வருது. எப்படி இறந்திருக்கான் அப்படின்னு பார்க்கும் போது அவனோட உடம்புல எலும்பு முறிவுகள்லாம் இருக்கு, நிறைய இடங்கள்ல சதைகள்ல ரத்தம் வந்திருக்கு. இது எரிச்சதுனால வந்திருக்கா இல்ல இதுக்கு முன்னாடி அவனை கொல்லும் போது இதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எல்லாமே எல்லாம் தெரியாது. ஆனா போலீஸ்க்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, இந்த பையன் கொடூரமா ஏகப்பட்ட உடம்புல வலியோட இறந்திருக்கான். யார் இந்த கொடூரத்தை பண்ணிருப்பாங்க? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இவனுக்கு 12 வயசு அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு 12 வயசு பையன் கண்டிப்பா அப்பா அம்மா கூட தானே இருக்கணும். அவங்கள விட்டு வெளியே வந்து வேற யாராச்சும் கொலை பண்ணிட்டாங்களா, எங்க கொலை நடந்திருக்கும், இப்படிங்கிற எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாவே போலீஸ்க்கு மொதல் ஸ்டெப்பா
சுத்தி இருக்கிற பாட்னால இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்குமே இந்த பையனோட போட்டோ, போஸ்ட்மார்ட்டம் டீடைல்ஸ். 12 வயசு பையன் அடிச்சே கொலை பண்ணிருக்காங்க, எரிச்சிருக்காங்க. எங்கேயாச்சும் 12 வயசு பையன் தொலைஞ்சு போயிட்டாங்கிற போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கா? இந்த மாதிரி டேட்டா பேசஸ் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. ஆனா போலீஸ்க்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடைக்கல. 12 வயசு பையன் தொலைஞ்ச மாதிரியே இல்ல. அப்படின்னா எங்க இருந்து இவன் வந்திருக்கான்? பாட்னா விட்டு வேற எங்கேயாச்சும், பீகார் விட்டு வேற எங்கேயோ ஒரு ஸ்டேட்ல இருந்து கொண்டுட்டு வந்து இங்க எரிச்சிருப்பாங்களா? அதுக்கு சான்ஸே இல்ல. எவ்வளவு தூரம் ஒரு டெட் பாடியை நம்மளால கொண்டுட்டு வர முடியும்? அடுத்ததா போலீஸ் சுத்தி இருக்கிற சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. கண்டிப்பா இந்த இடத்துக்கு பாடி வந்திருக்கு அப்படின்னா இந்த பாலத்துல இருக்கிற ரோட்டுக்கிட்ட தான் வரணும். இது ஒரு நேஷனல் ஹைவேஸ் பாலம். கண்டிப்பா நிறைய இடங்கள்ல சிசிடிவி கேமரா இருக்கும். ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு டோல்கேட் இருக்குது. அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ணும் போது ஒவ்வொரு காரா எப்ப பாஸ் ஆனிச்சு இப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே பாக்குறாங்க. அந்த பாடி எரிஞ்சிருக்கு பாத்தீங்களா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எவ்வளவு நேரம் எரிஞ்சிருக்கு, எப்ப எரிய விட்டுருக்காங்கிற ஒரு அப்ராக்சிமேட் டைம் கிடைக்கும். அந்த டைம் ரேஞ்சில் எந்தெந்த கார்லாம் இந்த ரோட்ல போயிருக்கு அப்படிங்கிற சிசிடிவி இமேஜஸ் பார்க்கும் போதுதான் லாரி, ட்ரக் இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. அவங்க காரை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு பையன், 12 வயசு பையன் பிணத்தை கொண்டுட்டு வரதுக்கு கார் போதும்ல. ஒரு 5-6 கார் பக்கம் அந்த இடத்துல வந்திருக்கு. ஒவ்வொரு காரோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அவங்களை போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கார் எதுக்காக இந்த பாலத்துல போச்சு, அன்னைக்கு நீங்க எதுக்காக டிராவல் பண்ணீங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க கிட்ட விசாரிக்கும் போதுதான் கடைசியா இந்த பையன் எங்க சேர்ந்தவன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அதே பீகார் பாட்னால ரோமா குமாரி அப்படிங்கிற ஒரு அம்மா கூட தங்கிட்டு இருந்தவன் தான் இந்த பையன். இந்த பையனோட பேரு ஸ்ரேயான்ஸ். இந்த ஸ்ரேயான்ஸ்க்கு 12 வயசு ஆகுது. இவனுக்கு ஒரு அக்கா வேற இருக்காங்க. இதை எப்படி போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவனோட தெருவுக்கு போய் வீடு இதுதான் அப்படிங்கறத உள்ளார போய் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்திட்டுமே கேட்கறாங்க. ஏங்க இந்த வீட்டுல ஏதாவது பையன் இருக்கானா, 12 வயசு பையன் இருக்கானா அப்படின்னு கேட்கும் போது எல்லாரும் ஆமாங்க, பக்கத்துல ஸ்ரேயான்ஸ்னு ஒரு பையன் இருக்கான், கொஞ்ச நாட்களா அவனை காணுங்க, அவன் ஊருக்கு போயிட்டானா, அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த அம்மா தான் சொன்னிச்சு அப்படிங்கறத ரோமா குமாரி அந்த பையனோட அம்மாவை காமிக்கிறாங்க. ரோமா குமாரி எப்படி, எங்க வேலை பாக்குறாங்க, அவங்களோட கணவர் யாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும் போது போலீஸ்க்கு இன்னும் சில இன்ஃபர்மேஷன் கிடைக்க வருது. ரோமா குமாரி தனியா தான் தங்கியிருக்காங்க. ரொம்ப வருடத்துக்கு முன்னாடியே அவங்க கணவரோட பிரிச்சுட்டாங்க. டிவோர்ஸ் வாங்கினாங்களா இல்லையாங்கலாம் தெரியலங்க. ஆனா தன்னோட பையனையும் பொண்ணையும் வச்சுக்கிட்டு தான் இந்த அம்மா வாழ்ந்துட்டு இருக்கு. ஸ்கூல் டீச்சருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரு அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இப்போ போலீஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிறத அவங்களால உணர முடியுது. இந்த அம்மாவுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை கணவர் கூட வந்து இந்த பையனை கொண்டிருக்கலாம். இவங்க 2 பேத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த பையன் கொஞ்ச நாளாவே அந்த வீட்டுல இல்ல. அந்த அம்மா ஊருக்கு போயிருக்கான் அப்படிங்கறத சொல்லி வச்சிருக்காங்க. சோ இப்ப ஸ்ரேயான்ஸ் ஊருக்கு போகல அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சாவே போதும், இவனையும் அந்த எரிஞ்சிருக்க டெட் பாடியும் ஈஸியாவே நம்மளால மேட்ச் பண்ண முடியும். போலீஸ் அதுக்கான என்கொயரியை ரொம்ப சீக்கிரட்டா ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ரோமா குமாரிக்கு எக்காரணத்து கொண்டு நம்ம அந்த பையனை தேடுறோங்கிறது தெரிஞ்சிடவே கூடாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அடுத்ததா என்கொயரி பண்ணணும்னு நினைச்சது அந்த வீட்டுல இருக்கிற சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வெறும் 15 வயசு தான் ஆகுது. தம்பி தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தெரியாமையா இருக்கும்? என்ன பொய் சொல்லி வச்சிருப்பாங்க? இந்த இடத்துல ரோமா குமாரியை போய் டைரக்டா நம்ம அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவ தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வேற எவனோ கடத்திட்டு போய் எரிச்சிட்டான்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. நம்ம உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும். போலீஸ் மஃப்டில ஏரியா ஃபுல்லா சுத்தி நிக்கிறாங்க. இந்த பொண்ணு எப்பயும் போல வெளியே விளையாடுறதுக்கு இல்ல வெளியே ஒரு கடைக்கு போறதுக்காக வெளியே வராங்க. அந்த பொண்ணுகிட்ட என்னமா உன் தம்பியை காணோம், கொஞ்ச நாளாவே பார்க்கவே முடியறது இல்ல இப்படின்னு பேச்சு கொடுக்கும் போதுதான் தம்பி ஊருக்கு போயிட்டான் அம்மா சொன்னாங்க அப்படிங்கறத அந்த பொண்ணு சொல்றாங்க. ஊருக்கு போயிட்டானா எந்த ஊருக்கு? பாட்டி வீட்டுக்கு போயிட்டானா, உங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டானா, இந்த மாதிரிலாம் கேட்கும் போது அப்பா வீட்டுக்குலாம் அவன் போக முடியாது, எங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வருடங்களாவே பிரிஞ்சுதானா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்பா கூட ஏகப்பட்ட சண்டை, ஒருவேளை அவன் பாட்டி வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் போலீஸ்க்கு என்ன உண்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. இந்த பொண்ணுக்கு உண்மையானுமே அவன் பாட்டி வீட்டுக்கு தான் போயிருக்கானா அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. அப்படின்னா அந்த அம்மா ஏதோ ஒரு தப்பு பண்ணி இருக்கிறதுனாலதான் தன்னோட பொண்ணுகிட்ட சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே தன்னோட பையன் ஊருக்கு போயிட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையானுமே எங்க போனா அப்படிங்கிறது யாருமே பார்க்கல. அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கும் போது கூட நைட்டு நாப்பாடு தூங்கிட்டு இருந்தா நைட்டோட நைட்டா ஊருக்கு போயிட்டானா அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இப்ப போலீஸ்க்கு அடுத்தது நம்ம ரோமா குமாரி கிட்ட என்கொயரி பண்ற நிலைமைக்கு வந்துட்டோங்கிறது புரிய வருது. உடனே ரோமா குமாரிய போய் என்கொயரிக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறாங்க. போலீஸ பார்க்கும் போதே ரோமாவுக்கு மனசு ஃபுல்லா ஒரு பயம், உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு. அந்த கண்களை பார்க்கும் போதே இந்த இடத்துல ரோமா கல்பிரிட்டா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு.
ஒருவேளை இந்த ரோமாவோட பிரிஞ்சு இருக்கிற கணவர் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாரோ, மனைவி மேல இருக்கிற கோபத்துல இந்த கொலையை பண்ணியிருப்பாரோ, இந்த மாதிரி சந்தேகங்களும் போலீஸ்க்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. விஷயமா அந்த இடத்துல எரிஞ்சு போனது ஸ்ரேயான்ஸ் தானா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். வீட்டுக்குள்ளார போய் ஸ்ரேயான்ஸோட போட்டோ எடுத்து பார்க்கும் போது பாதி எரிஞ்ச உடம்பான அந்த டெட் பாடி கூட ஈஸியாவே மேட்ச் ஆகுது. இவங்க ரோமா கிட்ட ஒரே ஒரு பதில் தான் சொல்றாங்க, உங்க பையன் எங்க, உண்மையானுமே உங்க பையனை எங்க அமுச்சு விட்டீங்க? என் பையன் ஊருக்கு போயிருக்கான், எங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த கிராமத்துல ஒரு பாலத்துக்கு கீழே ஒரு டெட் பாடி கிடைச்சிச்சு, எரிஞ்ச டெட் பாடி. அது உங்க பையன் தான் அப்படின்னு சொல்லும் போது ரோமா நம்பவே இல்லை. அது எப்படிங்க நீங்க இவ்வளவு சொல்றீங்க, என் பையனை ஊருக்கு அமுச்சு விட்டு எங்க அம்மா கூட தான் இருக்கான், இப்ப கூட எனக்கு நல்லாவே தெரியும், எங்களோட ஊரு பீகாரை தாண்டி ஒரு கிராமத்துல இருக்கு, அங்கதான் என்னோட பையன் இருக்கான், நீங்க என்னன்னா ஏதோ ஒரு டெட் பாடியை கொண்டுட்டு வந்து என்னோட பையங்கிறீங்க, எங்களால நம்ப முடியாது அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறாங்க. அவங்களோட மனசுக்குள்ள அப்படி ஒரு தைரியம். ஒருவேளை உங்களோட பாட்டி வீட்டுல இருந்து யாராச்சும் கடத்திட்டு போய் எரிச்சுட்டாங்களோ, நீங்க உங்க பாட்டியை கூப்பிடுங்க, அதாவது உங்க அம்மாவை கூப்பிடுங்க, எங்க போய் உங்க பையனை விட்டீங்களோ அவங்க எல்லாத்தையுமே கூப்பிடுங்க, நம்ம விசாரிக்கலாம்னு சொல்லும் போது ரோமாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. போலீஸ் திருவி திருவி விசாரிக்கிறதுல கடைசியா அவங்க ஒரு விஷயத்த நீட்டா ஒத்துக்கிறாங்க, ஆமா நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த ஒத்துக்கிறாங்க. போலீஸ்க்கு முன்னாடியே தெரியும் இதுல ரோமா சம்பந்தப்பட்டிருக்கான்னு. ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் க்ளூவான சிசிடிவி கேமரா, அந்த சிசிடிவி கேமரால ஒரு கார்ல தான் அந்த பையனோட டெட் பாடியை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அந்த காருக்குள்ளார ரோமாவும் உக்காந்துருந்தா, ரோமா கூட இன்னொரு ஆளும் உக்காந்துட்டு இருந்தார். ஆனா அந்த ஆள் ரோமாவோட கணவர் இல்லைங்கிறது போலீஸ் முன்னாடியே தெரியும். இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஏதோ ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கு, கடைசியா இது கிரைம்ல வந்து முடிஞ்சிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு தான் அந்த ரோமாவை என்கொயரி பண்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் வாரண்டோட கூட்டிட்டு போனாங்க. இப்ப போலீஸ் என்ன நினைச்சாங்களோ அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. பையனோட ஐடென்டிட்டி கண்டுபிடிச்சாச்சு, பையனோட அம்மா தான் கொலை பண்ணிருக்கா அப்படிங்கறது ஒத்துக்கிட்டா. மோட்டிவ் என்ன, அந்த பையனோட டெட் பாடியை தூக்கிட்டு போகும்போது உன் கூட இன்னொரு ஆம்பளை இருந்தானே அவன் யாரு, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் தான் போலீஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரோமாவுக்கு வேற வழியே இல்லை, நம்ம தான் உண்மையை ஒத்துக்கிட்டோம், இனிமேல் ஜெயிலுக்கு போறோம், சரி நம்ம கூட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோன்னு சேர்த்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போலாமேன்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரோமாவுக்கும் ரோமாவோட முதல் கணவருக்கும் கல்யாணமாகி பல வருடங்கள் ஆகுது. ஏன்னா அவங்க பையனுக்கே 12 வயசு, அந்த பொண்ணுக்கு 15 வயசு இருக்கும். ரோமாவுக்கு 32 வயசு. பீகார் பாட்னால பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற கமிஷன்ல இருந்து இவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் வேலை கொடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் சம்பளம், டீச்சர் வேலை, நிரந்தரமான வேலை, சந்தோஷமான குடும்பம். அவங்களுக்கு கணவரும் இருக்காரு, கணவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில எக்ஸிகியூட்டிவா வேலை பார்க்கறாரு. எவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபேமிலி பாத்தீங்களா. ஆனா இவங்களுக்குள்ளார பல வருடங்களுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. சொந்தக்காரங்க கிட்ட ரோமாவை பத்தி விசாரிக்கும் போது ரோமா என்னைக்கு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாலோ அன்னையில இருந்து தாங்க இவங்க குடும்ப வாழ்க்கையில ஏகப்பட்ட சண்டை அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படி ரோமா ஸ்கூலுக்கு போய் என்ன செஞ்சா, அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சரி, அவங்க பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க, வாழ்க்கை பாட்டுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா தினம் தினம் கணவன் மனைவிக்கு மட்டும் ஏகப்பட்ட சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த 2 குழந்தைங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்ரேயான்ஸ் அப்படிங்கிற பையனும் அவனோட அக்காவான ஒரு பொண்ணும். இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்தே தன்னோட அப்பா அம்மா கொடூரமா சண்டை போடுறத பார்த்தே வளர்ந்துருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கு அப்படி ஒரு டிப்ரெஷன். என்னோட அப்பா அம்மா என்னைக்காச்சும் சிரிக்க மாட்டாங்களா, என்னைக்காச்சும் எல்லாருமே சேர்ந்து குடும்பத்தோட வெளியே போக மாட்டோமா, எங்கேயாச்சும் டூர் போக மாட்டோமா, சந்தோஷமா இருக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்கு அவ்வளவு ஒரு ஏக்கம். ஆனா அவங்க 2 பேத்துக்குள்ளார ஒர்க் அவுட் ஆகல. கணவன் மனைவிக்கு ஃபுல்லா சண்டை தான். அதனால கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேருமே பிரிஞ்சு இருக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே வெவ்வேறு வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்பயும் போல ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் அந்த குழந்தைங்களுக்கு அம்மா வேணுமேன்னு சொல்லிட்டு ஸ்ரேயான்ஸோட அக்காவும் தன்னோட அம்மாவான ரோமா குமாரி கிட்ட போய் வாழ ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து ரோமா குமாரி கஷ்டப்பட்டு தன்னோட 2 குழந்தைகளையும் வளர்த்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் சம்பாடிச்சு வரக்கூடிய சேலரியை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு கணவரும் தன்னோட குழந்தைங்களுக்கு நான் ஒரு அமௌண்ட் தரேன்னு சொல்லிட்டு அவரும் மாசம் மாசம் இந்த பொண்ணுக்கு எல்லா சேலரியுமே கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ரோமா குமாரியோட வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்குள்ளார இருக்கிற தேவைய யாரும் கொஞ்சம் கூட உணரவே இல்லை. பொதுவாவே நம்மளோட நாட்டுல மெஜாரிட்டியான மக்கள் எல்லாமே என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, ஒரு கணவரும் மனைவியும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த மனைவி அதுக்கப்புறம் சிங்கிளாவே தான் இருக்கணும், சிங்கிளாவே தான் சாகணும். கணவர் செத்துட்டா கூட அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது, அதெல்லாம் மரியாதையா இருக்காது. கணவர் அவன் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம், எத்தனை பொண்ணு வேணாலும் வச்சுக்கலாம், ஆனா இந்த பொண்ணு ஒழுக்கமா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்தே நிறைய முட்டாள்கள் சொல்லி 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 இப்பயும் நிறைய பேர் அந்த முட்டாள்தனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரோமா குமாரியோட தேவைய யாருமே புரிஞ்சுக்கல.
முக்கியமா அங்க இருக்கிற குழந்தைங்க, 12 வயசு குழந்தை 15 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? புதுசா யாரையா கூட்டிட்டு வந்தா அவங்களால ஏத்துக்க முடியுமா? ரோமா குமாரியோட மனசுல நம்மளும் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும், நம்மளும் சந்தோஷமா இருக்கணும்னு ஏகப்பட்ட ஆசைகள்லாம் இருந்திருக்கு. ஆனா அதுக்கான வாய்ப்புகளும் இல்ல, அதுக்கான சூழ்நிலைகளும் இல்ல. ஆனா கரெக்டா அவங்களோட ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே நாங்க கொஞ்ச நாள் கோச்சிங் தரோம், ஒவ்வொருத்தவங்களும் டீச்சர்ஸ் எல்லாமே அப்கிரேட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஊர்ல இருந்து வேற ஒரு ஊர் ரோஹாஸ் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போய் ஒரு காலேஜ்ல உட்கார வச்சு அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே இவங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் எல்லாமே அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு தனி கோச்சிங் சம்மர் ஹாலிடேஸ்ல இந்த கோச்சிங் நடந்திருக்கு. அங்க இருக்கிற காலேஜோட ஒரு பிரின்சிபலோட பேர் தான் நிர்மல். அந்த நிர்மலை பார்க்கும் போது ரோமா குமாரிக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப யங்காவே இருக்காரு, நம்ம போய் பேசலாமேன்னு சொல்லிட்டு போய் பேச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேத்துக்குள்ளார ஒரு உறவு ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தது, மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரோமா குமாரி தனியா தான் இருக்காங்க, டிவோர்ஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிர்மலுக்கு இவங்க மேல ஒரு ஆசை வந்திருக்கு. இவங்க 2 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர அது கடைசியா போய் ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல முடிஞ்சிருக்கு. இவங்க 2 பேரும் வெளியே நிறைய இடங்களுக்கு போய் சுத்தி இருக்காங்க, பார்க்கு, மூவி, ஹோட்டல், இந்த மாதிரி எல்லா இடங்களுக்குமே போய் பாலியல் உறவு வச்சிருக்காங்க. இவங்களோட ரிலேஷன்ஷிப் எந்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, ஒரு 2 மாசத்துக்கு இவங்க வெளியே போய் மீட் பண்ணவங்க 3வது மாசத்துல இருந்து ரோமா குமாரி சரி நிர்மல் நமக்கு செட் ஆனவன், இவன் கிட்ட வந்து நமக்கு தேவையான பாலியல் உறவு எல்லாமே கிடைக்குது, இவனை நம்ம லைஃப் பார்ட்னர் ஆக்கிக்கலாமா, நம்ம 2வது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நிர்மலை வீட்டுக்கே கூட்டிட்டு வர ஆரம்பிச்சாங்க. ரோமா குமாரி லீகலா இன்னும் பழைய கணவர் கூட டிவோர்ஸ் பண்ணல. அந்த டிவோர்ஸ் பண்ணாம புதுசா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். இருந்தாலும் நம்ம நிர்மலை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்ல, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எதுக்கு நம்ம வெளியே போய் லாட்ஜிங் எல்லாம் சுத்திட்டு இருக்கணும், வீட்லயே சந்தோஷமா இருக்கலாம்லன்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. இவங்க முடிவெடுத்த மாதிரியே நிர்மல் தினம் தினம் வீட்டுக்கு வந்தார். அந்த 2 குழந்தைங்களுக்கும் புரியவே இல்லை, யார் இந்த அங்கிள் டெய்லி வீட்டுக்கு வராரு, நம்ம கூட சாப்பிடுறாரு, அம்மா கூட சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு, யாருன்னு அவங்களால புரிஞ்சிக்கவே முடியறது இல்ல. சரி அம்மாவுக்கு ஏதோ ஃப்ரெண்டு போல, ஸ்கூல்ல ஏதோ பழக்கம் போல வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே எப்ப தெரியுமா ஒரு சீரியஸான கண்டிஷன் ஆனிச்சு? அந்த பையன் 12 வயசு பையனான ஸ்ரேயான்ஸ் திடீர்னு ஒரு நாள் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் பெட்ரூமை திறந்து உள்ளார போயிட்டான். பெட்ரூமோட கதவு திறந்திருக்கு, அவன் தட்டவும் இல்ல, உள்ளார யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்கவும் இல்லை, அவன் பாட்டுக்கும் உள்ளார போயிட்டான். உள்ளார போனா பெட்ல தன்னோட 32 வயதான ரோமா குமாரி அம்மாவும் தினம் தினம் வரக்கூடிய அந்த நிர்மல் அங்கிளும் நிர்வாணமா உடலுறவு வச்சிட்டு இருக்காங்க. 12 வயசு பையனுக்கு பார்த்தோன்னா ஒரு பெரிய அதிர்ச்சி, நம்ம பார்க்க கூடாதது ஏதோ பார்த்துட்டோம், நம்ம அம்மா அங்க என்ன கேவலத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு திங்கிங். அவனால அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அதை பார்த்தோன்னே அவன் வெளியே ஓடிட்டான். வெளியே ஓடி போய் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அப்படியே வீட்டு விட்டு ஓடிட்டான். ரோமகுமாரிக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே பையன் நம்ம பார்த்து பயந்துட்டான், இதை வந்து நம்ம சரி பண்ணலாமா வேணாமா, அவங்ககிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா, எதுவுமே யோசிக்கல. அவங்க பாட்டுக்கு திருப்பி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வேலைக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிர்மல் வீட்டு விட்டு வெளியே போயிட்டான். ரோமகுமாரி எப்பயும் போல கிச்சனுக்கு போய் சமைக்கிறாங்க. வெளியே ஓடி போன பையன் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பயந்துகிட்டே உள்ளார வரான். அம்மா நம்மள ஏதாவது திட்டுவாங்களா, நம்ம பார்க்க கூடாது பார்த்துட்டோமே, இது எப்படி ரியாக்ட் பண்றதா அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இது எல்லாத்தையுமே அவனோட அக்கா கிட்ட சொல்லியிருக்கான். அவனோட அக்காவுக்கு 15 வயசு. அந்த 15 வயசுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது, நம்மளோட தம்பி என்ன பார்த்திருக்கான்னு. உடனே இவங்க 2 பேருமே சேர்ந்து தன்னோட அம்மா கிட்ட பேச போயிருக்காங்க. இந்த மாதிரி இப்பெல்லாம் பண்ணாதமா, அவங்களை எல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது, அவரை ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு போயிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல ரோமகுமாரி எதுவுமே நடக்காத மாதிரி என்ன வந்துட்டீங்களா, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. நாட்கள் இப்படியே போய்கிட்டே தான் இருக்கு. அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போறதும் வரதும், சரி அம்மா கிட்ட இதை பத்தி எதுவும் கேட்க வேணாம் அப்படிங்கறத வச்சு அந்த பொண்ணு டிசிஷன் எடுத்துருச்சு, 15 வயசு பொண்ணு. ஆனா இந்த 13 வயசு பையனுக்கு இதை ஏத்துக்கவே முடியல. யாரோ ஒருத்தன் வந்து எங்க அம்மா கூட எங்க அப்பா இருக்கிற வேண்டிய இடத்துல இருக்கான், இதை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? அந்த அம்மாவான ரோமகுமாரி கிட்ட போய், அம்மா இனிமேட்டு அந்த அங்கிளை வீட்டுக்கு கூட்டிட்டு வராதம்மா அப்படிங்கிறத சொல்றான். ஆனா ரோமகுமாரி அதை பெருசா எடுத்துக்கல. இல்ல இவன் ஏதோ சின்ன பையன் பேசிட்டு இருக்கான், நம்மளோட தேவை இவனுக்கு எங்க புரிய போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவனை உதறி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமும் அடிக்கடி நிர்மலை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இவங்க போய் வெளியே அவங்க கூட ஜாலியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கை தான் முக்கியம். ஆனா அந்த பையன் என்ன நினைக்கிறாங்கிறது கொஞ்சம் கூட இவங்க யோசிக்கவே இல்லை. அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா சீரியஸ் ஆக ஆரம்பிச்சான். எதுக்காக டெய்லி நிர்மல் வராரு, நிர்மல் இனிமேட்டு வீட்டுக்கு வரக்கூடாது, அவன் வரவே கூடாதுன்னு மரியாதை குறைவா பேசி இந்த அம்மாவும் எப்பயெல்லாம் நிர்மலை பார்க்க போறாங்களோ போவாதமான்னு சொல்லிட்டு நல்லா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். இது ரோமகுமாரிக்கு ரொம்ப டார்ச்சர் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னோட வாழ்க்கையை யார் இவன் டிசைட் பண்றதுக்கு,
தம்மா தூண்டு இருந்துகிட்டு என்னோட வாழ்க்கையை டோட்டலாவே கெடுக்கிறான். ஒருத்தவரை நான் கல்யாணம் பண்ணேன், அவன் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான், விட்டுட்டு போயிட்டான். எனக்கு இப்ப இன்னொரு பேர் தேவை. 32 வயசு தான் ஆகுது, நான் பாட்டுக்கு கிளவி மாதிரி வீட்டுல உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அந்த மாதிரி அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ரேயான்ஸ் மேல அதிகமா கோவப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிதான் அந்த மார்ச் மாசம் 26 வீட்டை விட்டு வெளியே நிர்மலை பார்க்க போகும்போது ஸ்ரேயான்ஸ் கதவுகிட்டே நின்னு போவாதன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து பிரச்சனை பண்ணி அவன்கிட்ட நீ பழகாத, அவன் இந்த மாதிரி வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு ஏகப்பட்டு சொல்லியிருக்கான். ரோமா குமாருக்கு அப்படி ஒரு கோபம், நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காது, இவனுக்கு பிடிக்கல போலன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறை விட்டு உடம்புல எல்லா இடமும் எலும்பு முறிவாகிற லெவலுக்கு அவங்க போட்டு அடிச்சிருக்காங்க. கையில என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டு அடிச்சிருக்காங்க. அந்த பையன் வலியிலேயே துடிச்சு இறந்தே போயிட்டான். அவன் இறந்ததுக்கு அப்புறமும் ரோமா குமாரிக்கு கோவம் தீரல. அவங்க செஞ்ச தப்பு தெரியல என்னன்னு. காமத்துக்காக, ஒரு புது ரிலேஷன்ஷிப்காக ஒரு பையனையே கொண்டுட்டாங்க. ஒரு புது ரிலேஷன்ஷிப் தேர்றதுல ஒண்ணு தப்பு இல்ல. ஏன்னா அவங்க டிவோர்ஸ் ஆயிட்டாங்க, வேற ஒரு துணை எனக்கு தேவைப்படுது, எனக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் இருக்கு, அது தப்பு இல்ல. ஆனா அது எப்ப தெரியுங்களா, ஒரு காம போதையில முடியுது. அந்த காமத்துக்காக, அந்த ரிலேஷன்ஷிப்காக நம்மளையே நினைச்சுக்கிட்டு நம்ம மேல அன்பு காட்டுற ஒரு 12 வயசு பையனை கொல்லும் போதுதான் ரோமா குமாரியோட உண்மையான முகம் வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த பையனை கொன்னு டெட் பாடி ஆக்கினதுக்கு அப்புறம் நிர்மலுக்கு கால் பண்ணிருக்காங்க. நிர்மலுக்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கோவத்துல என் பையனை போட்டு கொன்னுட்டேன், அவன் உன்னை பார்க்க கூடாதுன்னு சொன்னா, டார்ச்சர் பண்ணா கொன்னுட்டேன், இப்ப நீ தான் எனக்கு உதவி பண்ணணும், இந்த டெட் பாடியை எப்படியாச்சும் டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டாங்க. நிர்மல் அவரோட கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. இந்த பையனோட டெட் பாடி எடுத்துட்டு கார்ல போடுறாங்க. கார் ஸ்ட்ரெயிட்டா பெத்தனா அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகுது. அந்த கிராமத்துல இருக்கிற பொன்ஹார் அப்படிங்கிற ஒரு பாலத்துக்கு கீழே போய் பெட்ரோல் ஊத்தி அந்த இடத்துல எரிச்சிடுறாங்க. ஆல்ரெடி நிர்மலுக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கு. ஓகே, இங்கெல்லாம் ஆள் நடமாட்டம் எது இருக்காது, சுத்தி காடுகள் தான் இருக்குது, கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. இவங்க எரிச்சுட்டு அப்படியே கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா அடுத்த நாளே போலீஸ்க்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்ததுனால சிசிடிவி காட்சிகள் ஆகட்டும், இந்த பையன் யாரு பாதிதான் எரிஞ்சிருக்கான், கரெக்டான அட்ரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. சிசிடிவி இமேஜஸ்ல கிடைக்கிற எல்லா காருகளோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சு இந்த பையனை பார்த்திருக்காங்க. போதாதுக்கு இந்த ரோமா குமாரியோட மொபைல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணும் போது ஒவ்வொரு நாளும் பூரா இந்த பிரின்சிபல் அப்படிங்கிற நிர்மல் கூட தான் சுத்திட்டு இருந்திருக்காங்க, நிர்மல் கூட தான் பேசுறாங்க. இவங்களோட வாட்ஸ்அப் சேட் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமா ஆபாசமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது புரிய வருது. ரோமா குமாரி இந்த உண்மைகள் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட புது ரிலேஷன்ஷிப்பான அந்த நிர்மலை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நம்மளை போலீஸ் தேடுறாங்கன்னு சொல்லிட்டு நிர்மல் ஆல்ரெடி எஸ்கேப் ஆயிட்டார். அவர் எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் எங்க இருக்கான், அவனோட மொபைல் டிராக்கிங் எங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கண்டுபிடிச்சு அடுத்த 1 வாரம் கழிச்சு நிர்மல் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிர்மல் கொலை பண்ணல, ஆனா அந்த டெட் பாடி, அந்த எவிடன்ஸை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். அதனால இந்த 2 பேத்துக்குமே அவங்களுக்கு தேவையான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி இப்ப 2 பேருமே ஜெயில கம்பி எண்ணிட்டு தான் இருக்காங்க. ரோமா குமாரியோட முதல் ஹஸ்பண்டை விசாரிக்கும் போது இவளோட நடத்தையில நான் சந்தேகப்பட்டுதான் இவகிட்ட நான் டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன். என்னைக்கு இவ டீச்சர் வேலைக்கு போனாலோ அன்னையில இருந்து இவளோட கான்டாக்ட்ஸ் கூட்டிகிட்டே இருந்துச்சு, இவன் நிறைய பேத்துல போன் பேச ஆரம்பிச்சா, எங்க 2 பேத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, அதனாலதான் சார் இந்த பிரச்சனையே. என்னோட பையனை கொடூரமா கொன்னதுக்கு இவளுக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனையே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டு இருந்திருக்காரு. இவர் சொல்றது பாதி உண்மைதான். இவர் பையனான ஸ்ரேயான்ஸ் மேல இவருக்கு அன்பு இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட ஒய்ஃப் வேலைக்கு போனதுல இருந்து தான் சரி இந்த எல்லா பிரச்சனையும், கான்டாக்ட்ஸ் அதிகமானுச்சு, கான்டாக்ட்ல ஏதோ பேசிட்டு இருந்தா, தப்பான உறவு இருந்துச்சு, நடத்தையில சந்தேகப்பட்டேன் அப்படிங்கறதெல்லாம் முழுமையா யாராலையுமே நம்ப முடியாது. ஏன்னா அப்போ உண்மையானுமே அவங்க தன்னோட கணவரை தான் நேசிட்டு இருந்தாங்களா இல்ல வேற யாரிடா பழகிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிறது ரோமா குமாரிக்கு தான் தெரியும். போலீஸ்க்கு அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. இப்ப நடந்த கொலைக்கான காரணம் என்ன, மோட்டிவ் என்ன, யார் யாரெல்லாம் இருக்காங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னேன். 30 வயசு 40 வயசுல இருக்கிற நபர்களாலேயே தன்னோட அம்மா அப்பா வேற ஒரு பேரை கூட்டிட்டு வந்தா ஏத்துக்க முடியறது இல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அம்மாவுக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு, அப்பாவுக்கு இப்படி ஒரு தேவை இருக்குங்கிறது அந்த குழந்தைங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அதுவும் இல்லாம இந்த இடத்துல 12-13 வயசு குழந்தை, அந்த 12 வயசு ஸ்ரேயான்ஸ்க்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு அப்பா அம்மாவும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு பேர் கிடைக்கணும் அப்படிங்கறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நம்ம எப்பயுமே நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு துணையோட வாழ்ந்தா மட்டும்தான் பாதுகாப்பா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். எல்லா இடத்துலயுமே நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியன் தேவை தானே, அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா நம்மளே நம்பி இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தயவு செய்து கொஞ்சம் டைம் தாங்க. அவங்க மேல இரிட்டேட் ஆகாம, அவங்க மேல கோவப்படாம, என்னோட தேவை என்ன, அம்மா தனியா இருக்கண்டா, அப்பா தனியா இருக்கண்டா, கொஞ்சம் தேவைப்படுதுடா, எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒத்துழைச்சு போ, கொஞ்சம் ட்ரை பண்ணு. அவர் அப்பாவா நீ ஏத்துக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு அங்கிளா ஏத்துக்கோ.
அவரை நீ கொஞ்சம் பாரு, அவர் உன்னை நல்லா பாத்துக்குவாரு. நாட்கள் போக போக உனக்கே பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி பழகுனீங்கன்னா அந்த குழந்தைங்க மேபி அவங்களோட மனசை மாத்திக்கிட்டு ஓகே என்னோட அம்மாவுக்காக நம்ம இப்படி இருக்கலாம், அப்பாவுக்காக இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஆனா அதை விட்டுட்டு அவசர அவசரமா எனக்கு இப்பயே ரிலேஷன்ஷிப் வேணும், அந்த ரிலேஷன்ஷிப்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னா அது சத்தியமா ஒரு தூய்மையான ரிலேஷன்ஷிப்பா இருக்காது. காமத்தோட போதைக்காக தன்னோட குடும்பத்தையே தியாகம் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பேர் தியாகம் இல்ல, கொலை. இந்த இடத்துல ரோமா குமாரி பண்ணியிருக்க மாதிரி. இந்த வீடியோ பார்க்கறது மூலியமா உங்களோட ஃபேமிலியில கொஞ்சம் கொஞ்சம் புரிதல் வரும். அந்த புரிதல் வரத்துக்கு நீங்க ஒரு முயற்சி எடுப்பீங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம். பை.